அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் மந்தோட செகண்ட் பார்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரிலேருந்து தொடர்ச்சி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோலாம் செக் பண்ணல அப்படின்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கரண்ட் அஃபேர்ஸ் 2025 சொல்லி அந்த பிளேலிஸ்ட் வந்துருக்கு. ரைட்டா? நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறதுனால நீங்கள் டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆப்ரேஷன் சிந்து என்பது சமீபத்தில் எந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்க மேற்கொண்ட நடவடிக்கைன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மற்றும் ஈரான். ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து போர் நடைபெற்றது. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஈரானில் வந்து அணு ஆயுதங்கள் வந்து தயாரிக்கிறாங்க வச்சுருக்காங்கன்ற மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மீது போர் தொடுத்தது. ஸோ அங்கே வந்து அந்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் அப்புறம் வளைகுடா நாடுகள்னு சொல்லுவோம்ல, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு கொண்டு வர்றதுக்காக நம்ம இந்தியா மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் இந்த சிந்து அப்படின்றது, ஆப்ரேஷன் சிந்து. ரைட்டா? ஸோ அதனால் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், ஏ அண்ட் பி தான் சரி. ஆப்ரேஷன் சிந்து தான் அது, சிந்தூர் கிடையாது. சிந்தூர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டாங்களே, அதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து மேற்கொண்ட தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் சிந்தூர். இது வந்து ஆப்ரேஷன் சிந்து. ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உலக அகதிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இது ஜூன் 20ஆம் தேதி. அடுத்தது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. அது குழு அமைச்சு இப்போ ஆக்சுவலாக ஜூலை முடிஞ்சு இப்போ ஆகஸ்ட் போயிட்டு இருக்குது. ஜூலை மாதத்தில் இவங்க அறிக்கை கூட சப்மிட் பண்ணிட்டாங்க. பட் இது ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதுனால நம்ம அந்த குழுவோட தலைவர் மட்டும் நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜூலை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது இவங்க என்னென்ன அறிக்கையெல்லாம் சப்மிட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். மேபி நீங்கள் கூகுளில் போட்டு கூட செக் பண்ணி வந்து எந்த மாதிரி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு வந்து கல்விக் கொள்கை தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்காக குழு அமைச்சாங்க இல்லையா, அவர் 13 மெம்பர் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து முருகேசன், அதாவது டெல்லி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் வந்து இந்த குழு அமைச்சிருந்தாங்க. ரைட்டா? ஸோ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது மணிமேகலை விருது பற்றி சரியான வாக்கியதுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக கூட கொடுத்துருந்தாங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு இல்லையா, சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த மகளிர் சுய உதவி குழுக்கெல்லாம் வந்து இந்த மணிமேகலை விருது வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ஏ ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது தேசிய அளவில் கேழ்வரகு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி தான். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னு சொல்லி செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாடு என்பதே இதுக்கு வந்து சரி. அடுத்தது குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ ஜூன் 12ஆம் தேதி வந்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. உலகளாவிய பாலின இடைவேளை குறியீடு இந்தியா வகிக்கக்கூடிய இடம் எது? இப்போ 2025ஆம் ஆண்டு வெளிவந்த அறிக்கையின்படி நம்ம வந்து சொல்லணும். ரைட்டா? சரி, மொத்தம் வந்து 146 நாடுகள் வந்து பங்கு பெற்றிருக்கு. அதில் இந்தியா வகிக்கக்கூடிய அந்த பிளேஸ், ரேங்க் பிளேஸ் பார்த்திங்கன்னா 131வது பிளேஸ். 131வது பிளேஸு. இதே லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 129வது இடத்துல இருந்திருக்கு. இப்போ இந்த வருடம் வந்து வந்த அறிக்கையின்படி 131வது இடத்துல வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் எந்த நாடு மீது போர் தொடுப்பு செய்ததுன்றாங்க. ஸோ அதான் நான் சொன்னாலே அணு ஆயுதம் வச்சுருக்கான்னு சொல்லி அவங்க ஈரான் மேலே வந்து போர் தொடுத்துருந்தாங்க. ஸோ ஈரான் என்பது இதுக்கு வந்து சரி. அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லயன். 9வது கொஸ்டின். அரண் என்ற தங்கும் இல்லம் யாருக்கானது அப்படின்றாங்க. இது வந்து திருநங்கைகளுக்கான ஒரு தங்கும் இல்லம். ரைட்டா? திருநங்கைகளுக்கான ஒரு தங்கும் இல்லம். 2025ஆம் ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க. ஸோ யுவ புரஸ்கார் விருது பெற்றவர், அது சாகித்ய அகாடமி வழங்கக்கூடிய இந்த விருது. ரைட்டா? இப்போ 2025க்கு நம்ம தமிழில், அது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லையுமே கொடுப்பாங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் இப்போ கேள்வி. சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சுமிகர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இவங்க தான் வந்து அந்த விருது வந்து வாங்கியிருக்காங்க. பி ஆப்ஷன், லட்சுமிகர் அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா கூத்தொன்று கூடிற்று என்ற சிறுகதைக்காக வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சார்ந்தவர்கள் அப்படின்றது கூடுதலான தகவலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? உங்களுக்கான கேள்வி ஒன்று இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். அதாவது என்னென்னா 2025ஆம் ஆண்டிற்கான பால புரஸ்கார் விருது, இது வந்து யுவ புரஸ்கார் விருது. இன்னொன்று பால புரஸ்கார் விருதுன்னு ஒன்று இருக்குது. அதை யார் வாங்கினான்றது உங்களுக்கான கேள்வி. நான் கடைசியில் அதை கேட்குறேன். ஓகேங்களா? சரி,
சமீபத்தில் கடல் நீரில் கரையும் நெகிழியை கண்டுபிடித்த நாடு இது. பிளாஸ்டிக் வந்து கடல் நீரில் கரைஞ்சிருன்றாங்க. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து கடலில் கலந்துருக்கு. இதனால் வந்து உயிரினங்களை கடல் வாழ் உயிரினங்களை வந்து நிறைய பாதிக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்குதுன்னா பார்த்துருப்போம். ஸோ கடல் நீரில் எளிமையாக வந்து கரையக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது எந்த நாடு அப்படின்னா ஜப்பான். இந்தியாவில் முதல் கைபேசி அடிப்படையில் இணைய வாக்களிப்பு முறை ஏற்கும் மாநிலம் எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகார். அடிக்கடி இந்த தேர்தல் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஆண்டு வந்துச்சு, எந்தெந்த ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இந்தியா முழுவதும் எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்பாங்க. இப்போ முதல்ல அந்த கைபேசி மொபைல் மூலிமா ஒன்று வந்திருக்கு. அது வந்து ஏற்கக்கூடிய மாநிலம் வந்து பீகார். இன்னும் பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வாக்காளர் பட்டியலில் ஆள் சேர்க்குறாங்க இல்லையா, நிறைய பேர் நீக்கிறாங்கன்னு வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வட மாநில தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கு பேரை சேர்த்திருக்காங்கன்ற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ரைட்டா. ஸோ இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்களை வந்து அப்பப்போ டெய்லியுமே பேப்பரில் ஏதாவது வருதா அப்படின்றத அப்பப்போ வந்து தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ரைட்டா. தேர்தல் சார்ந்த விஷயங்கள் வந்து நிச்சயம் வந்து போட்டித் தேர்வில் ஒரு கொஸ்டினாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்துடுது. 2023-24 ஆண்டிற்கான SDG குறியீடு 78 புள்ளிகள் பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து 3வது பிளேஸில் வந்து இருக்கிறோம். 3வது இடத்துல வந்து இருக்கிறோம் இந்திய லெவலில். ரைட்டா. உலக காற்று தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. உலக காற்று தினம் வந்து ஜூன் 15. 230 பேர் பயணிகள் கொண்ட போயிங் விமானம் 787, அது போயிங் 787 சொல்லுவாங்க, பயணிகள் விமானம் விபத்து எங்கே ஏற்பட்டதுன்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஒரு பெரிய விபத்து, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விமான விபத்து நம்ம இந்தியாவில் 230 பேர், அதில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டார் அப்படின்னாங்க. அதை பார்த்துருப்பீங்க, அந்த செய்தியெலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரைட்டா. ஸோ அதை பற்றி அந்த இது போயிட்டுருக்கு. அந்த மஞ்சள் பெட்டின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அது கருப்பு பெட்டின்னுவாங்க. கருப்பு பெட்டி, அந்த பேர் கருப்பு பெட்டி, அதை மஞ்சளாக்கன்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு பெட்டி வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, அதாவது இந்த விமான விபத்து எதனால் ஏற்பட்டது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இது வந்து அகமதாபாத்தில் வந்து நடந்த ஒரு விபத்து, ஒரு பெரிய விபத்து இது. ரைட்டா. இது தெரிஞ்சிருப்பீங்க. சரி, இதில் ஒரு வார்த்தையவும் வந்து யூஸ் பண்ணதாக சொன்னாங்க. அதாவது இந்த விமானிகள் வந்து மே டே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அது விமானம் வந்து இப்படி அந்த ஏர்போர்ட்லேருந்து ஏறி ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே அப்படியே இறங்கி விழுந்துருச்சு. ரைட்டா. அப்படி ஏறி ஒரு கொஞ்சம் தான் ஒரு 3 மினிட் 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மே டே அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட வந்து படிச்சிருப்பீங்க. உயிருக்கு ஆபத்து அப்படின்றது அதுக்கான மீனிங். ரைட்டா. சரி, சர்வதேச விளையாட்டு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ ஜூன் 11 என்பது சர்வதேச விளையாட்டு தினம். ரைட்டா. நம்ம தேசிய அளவில் விளையாட்டு தினமும் நம்ம அனுசரிக்கிறோம். அப்போ தேசிய அளவில் விளையாட்டு தினம்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 29 வந்து தேசிய லெவலில் விளையாட்டு தினம். இது சர்வதேச லெவலில் விளையாட்டு தினம். உலக இரத்த தான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஜூன் 14 உலக இரத்த தான தினம். ரைட்டா, அனுசரிக்கப்படுகிறது. டைகர் கிளா என்ற பெயரில் இந்தியா எந்த நாட்டுடன் விமானப்படை கூட்டு பயிற்சி செய்தது அப்படின்றாங்க. அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த மாதிரி டைகர் கிளா என்ற விமானப்படை கூட்டு பயிற்சி வந்து மேற்கொண்டது. ரைட்டா. பட் ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கும் நமக்கும் வந்து முட்டல் மோதலமாக போயிட்டுருக்கு. பார்த்துருப்பீங்க. ரஷ்யாக்கிட்ட நம்ம வந்து இந்த க்ரூட் ஆயில் வாங்குகிறோம் இல்லையா, கச்சா எண்ணெய், அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காக்காரன் வந்து அப்படிலாம் நீங்கள் வாங்குறதுனால தான் அவங்க உக்ரைன் கூட சண்டை போடுறாங்க, நீங்கள் ரஷ்யாக்கிட்ட அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி 25% வந்து நம்ம இந்திய பொருட்களுக்கு அங்கே அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும்போது 25% வந்து நான் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஸோ இதனால் இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சு அங்கே விற்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான தொழில் வந்து பாதிக்கும், வேலை வாய்ப்புகள் இழக்கும், அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. இது இப்போ ரீசெண்டாக தான் அறிவிச்சிருக்காரு. அது ஏதாவது பேச்சுவார்த்தையில் ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அவர் நம்ம இந்தியா மேலே மட்டும் இல்லை, எல்லா நாட்டு மேலேயும் 100%, 50%, 200%, சீனா மேலாம் 500%, 200% இல்லை, ரொம்ப பர்சன்டேஜ் வந்து வரி போட்டார். ஆனால் சீனாக்காரன் வந்து அடங்கலை. அவன் திருப்பி அவங்க மேலே ஒரு வரியை போட்டான். அதுக்கப்புறம் பேசி வந்து சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் சீனா வந்து பொருளாதாரத்தில் நம்மளை விட முன்னேறிய ஒரு நாடாக இருக்குது. ரைட்டாக, வல்லரசு நாடாக இருக்குது சீனா. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் அமெரிக்கா வந்து இறங்கி போயிடும். பட் நம்ம இந்தியாக்கிட்ட இறங்கி போவாங்களா அப்படின்றது தெரியல. நமக்கு நட்பு நாடாக வந்து ரஷ்யா வந்து ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கு. ரைட்டா. ஸோ அப்படி இருக்கிறதுனால அமெரிக்கா என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி,
உலக ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2025 அந்த போட்டியில் வென்ற நாடு எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா ரைட்டா. தோல்வியடைஞ்ச நாடு வந்து ஆஸ்திரேலியா, அதாவது வின்னரு அவங்க ரன்னரு. சர்வதேச சுற்றுலா தினம், அதாவது பிக்னிக் டே, இது ஆக்சுவலாக வந்து ரெண்டு குழப்பமான ஒரு கேள்வி. இது தமிழில் வந்து சுற்றுலா தினம் தான் சொல்கிறாங்க. பிக்னிக் டேனாலும் டூரிசம் டேனாலும் தமிழில் சுற்றுலா தினம் வருது. ஆக்சுவலாக வந்து இது வந்து பிக்னிக் டேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜூன் 18 வருது ரைட்டா. இதே வந்து டூரிசம் டே, வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் உலக சுற்றுலா தினம் தான் சொல்கிறாங்க தமிழில். ஆக்சுவலாக வந்து நமக்கு போட்டித் தேர்வுகள் அதுதான் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரைட்டா. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்னு ஒன்று இருக்குது ஆங்கிலத்தில். அது உலக சுற்றுலா தினம் தான் சொல்லுவாங்க. அது வந்து செப்டம்பர் 27. இந்த செப்டம்பர் 27 இருக்கு இல்லையா, வேர்ல்டு டூரிசம் டே. அதை வந்து அறிவிச்சது வந்து UNWTO, அது UNWTO என்ற ஒரு அமைப்பு தான் வந்து 1970 வாக்கில் வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்றத செப்டம்பர் 27 அப்படின்றத அறிவிச்சிருக்கு ரைட்டா. இந்த பிக்னிக் டே அப்படின்றது ஜூன் 18 ஓகேங்களா. ஸோ ஆங்கிலத்தில் டிஃப்ரெண்ட் இருக்குது. பிக்னிக் டே அது டூரிசம் டே அப்படின்னு இருக்குது. ஆனால் தமிழில் ரெண்டுத்துக்குமே சுற்றுலா தினம் போட்டிருக்காங்க. பட் ஜூன் 18ன்றதை தாண்டி நீங்கள் செப்டம்பர் 27 ஒன்று இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேணால் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். சர்வதேச சுற்றுலா தினம் போட்டிங்கன்னா செப்டம்பர் 27 கிடைக்கும். சில வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 18 கிடைக்கும். ஸோ எது அப்படின்றது குழப்பம் வேணாம். இது பிக்னிக் டே, அது டூரிசம் டேன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரைட்டா. சரி, உங்களுக்கான கேள்வி இது நான் ஏற்கனவே சொன்னதான். 2025ஆம் ஆண்டுக்கான பால புரஸ்கர், பால் கிடையாது பால, அதை புள்ளி வச்சுட்டுருக்காங்க. பால புரஸ்கர் விருது பெற்றவர் யார் அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி. ஏன்னா யுவ புரஸ்கர் விருது வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதுரை உசிலம்பட்டியை சார்ந்தவர்கள். அவங்க வந்து கூத்தொன்று கூடிட்டு சிறுகதைக்காக வாங்கியிருக்காங்க. பட் பால புரஸ்கர் விருது பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை சிறுகு ஓவியா என்ற ஒரு சிறுகதைக்காக வந்து பார்த்திங்கன்னா இது சிறுகதையா சிறுவர் நாவல், அது சிறுகதை இல்லை சிறுவர் நாவல், இது ஒரு நாவல்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக பால புரஸ்கர் வந்து இந்த சிறுவர்களுக்காக எழுதக்கூடிய ஒரு சிறுகதையோ நாவலுக்காக தான் கொடுப்பாங்க. இது வந்து சிறுவர் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுவரோட ஒரு நாவல் ரைட்டா. அது நூல் பேர் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றை சிறகு ஓவியா இந்த நாவல், அதாவது சிறுவர்களுக்கான ஒரு நாவல். இந்த நாவலுக்காக பால புரஸ்கர் விருது வந்து 2025ஆம் ஆண்டுக்கு வந்து வாங்கியிருக்காரு. வேணால் மாவட்டம் கூட சொல்கிறேன், திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர். பேர் மட்டும் நான் சொல்லலை. அவருடைய பெயர் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஜூனோட கடைசி பார்ட்டை முடித்து ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது நம்ம ஜூலை வந்து நம்ம போயிடலாம் ரைட்டா. நன்றி, வணக்கம்.